அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீட்டில் இது சந்தன முல்லை பாருங்கள். 2வது மாடியில் ஏற்றி வச்சுருக்கேன் சந்தன முல்லை. ஃபஸ்ட்டு மாடி தாண்டி 2வது மாடி. அரும்புலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய அரும்பாக இருக்குங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை மழைக்கு முன்னே, இப்போ மழை பிடிக்குதுங்களா ஆகஸ்ட்டு செப்டம்பரில், அதுக்கு முன்னே செடியெல்லாம் கவாத்து பண்ணிவிடுவேன். கவாத்து பண்ணதுக்கப்புறம் நமக்கு அரும்பு எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். கொத்து 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 கொத்து. அதுக்கு தான் இவங்களுக்கு பேர் அடுக்கு மல்லி அல்லது சந்தன முல்லை. சும்மா வாசனையே எப்படி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த நம்ம சந்தன முல்லை செடி அல்லது ஒலாந்தை, இதை வாங்கி ஒரு செடி 20 ரூபாய் இல்லைன்னா 30 தான் நர்சரியில். இதை வாங்கி நம்ம வச்சு நம்ம வீட்டு மேலேயே இல்லை மரத்து மேலே ஏற்றிட்டோம்னா நம்ம வருஷத்துக்கு பூ வாங்க வேண்டாம். சாமிக்கும் பூவாகும், நம்ம வெளியில் போகும்போதும் நம்ம பூ வச்சுக்கலாம். ரெகுலராக நமக்கு பூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக வச்சுருக்கேன். காசு கொடுத்து பூ வாங்க மாட்டேன். கோயிலுக்கு போனாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, 2 பொட்டை பிள்ளைங்க, அவங்களுக்கு தலைக்கு பூவு எல்லாம் இதுதான். இதை நான் காலையிலே பறிச்சிடுவேன். ஆனால் இன்றைக்கி காலையில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பறிக்க முடியல. அரும்பு நல்லா பெருசு பெருசாக இருக்காங்க. அதனால் ஒரு வீடியோ எடுத்துடலான்னு எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்டை கேளுங்க. தேங்க்யூம்மா.